வணக்கம். Max Talks. Welcome all of you to our new video. Positional stock bits for the following weeks. Disclaimer: not a recommendation, only for educational purposes. Earlier recommendations are ரெண்டு டைப்பா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்லையும் நம்ம சேனல்லையும். இந்த சேனல்ல கொடுக்கறது போக வாட்ஸ்அப்ல குரூப்லயும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. முதல்ல வாட்ஸ்அப்ல ப்ரீமியம் குரூப்ல என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் என்ன மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. மேக்ஸிமமாக 358% ரிட்டர்ன்ஸ் 3.5 மாதத்துக்குள்ள ஃப்ரம் ரைட்காம். சரளா பாலி 78%. டாடா பவர் ரெக்கமெண்ட் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதம் ஆகலை இன்னும். நேத்தோட 1 மாதம் ஆயிடுச்சு. 78% ரிட்டர்ன்ஸ். குஜராத் அல்கலிஸ் 3 வீக்ஸ்ல 55%. மகாராஷ்டிரா சீம்லெஸ் 1 மந்த் 54%. அம்பிகா காட்டன் 2.5 months 37%. SBI ஒரு ஓல்ட் ரெக்கமெண்டேஷன். அப்புறம் அசோசியேட்டட் ஆல்கஹால் அது லாஸ்ட் வீக்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வீக்ல தான் கொடுத்தோம். 1 week உள்ள 30% இட் இஸ் ஆஃபர்ட். திலீப் பில்கான் தட் இஸ் ஓல்ட் ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலி. 3.5 months now 25%. ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் வச்சு என்ன பண்ணலாங்கிறதை நான் சொல்லணும் இல்லையா. பிரைட்காம் 90 ரூபாய் ரீச் ஆகிட்டு கரெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் டிக்ளைனிங் கண்டினியூஸ்லி. And any levels maybe around 60 would be a good buying opportunity. இந்த இடத்துல உங்களுக்கு book profits in exit. Sarla Pali, it has the strength to go to 80 to 84. So hold on to it. Tata Power rallied much. Anyway, smaller declines will be an opportunity to buy. But market இங்கிருந்து எங்க போக போகுது? சென்செக்ஸா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும். சென்செக்ஸ் இப்போ 61,300 இருக்கலாம் இருக்கும். ஸோ மார்க்கெட் விடாமல் எல்லாரும் கரெக்ஷன் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது வந்த பாடு இல்லை. மார்க்கெட் ஏறின அளவுக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸும் சம்பாதிச்சிருக்கோமா, எல்லாம் பணம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை ஆமாம் அப்படிங்கிறதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. காரணம் ட்ரேடர்ஸ்க்கு இந்த மார்க்கெட்ல நிறைய பணம் கிடைச்சிருக்கும். இன்வெஸ்டர்ஸ் 2020 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 10 பேக் இருக்கு மேல எத்தனையோ ஸ்டாக்ல கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரீசெண்டா ஒரு 3 மாசம் 6 மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுல ஏறி இன்னொன்னுல இறங்கி நெட் ப்ராஃபிட்டபிளா இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இங்க இருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் எங்க போகும்? ஏன் கரெக்ஷனே வரல? மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல கரெக்ஷன் வருமா? பர்டிகுலரா லார்ஜ் கேப் எல்லாமே ஏறிட்டே இருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 7,500 லோ கடந்த வருஷம் மார்ச்ல ஏப்ரல்ல 7,500ல இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் 30,000 இண்டெக்ஸ் 4 times ஏறி இருக்கு. ஸோ இங்கிருந்து கரெக்ஷன் வராம இப்படியே ரேலி ஆகலாம். நோபடி நோஸ். பட் கரெக்ஷன் வரும் வெயிட் பண்ணுவாங்க எல்லாமே இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இருக்காங்க. அவங்க தான் இப்போ மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அது போக நியூ இன்வெஸ்டர்ஸ் வெரி ரீசென்ட்லி ஒரு என்டரிங் இன்டு தி மார்க்கெட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரேலி. அவங்க எல்லாமே நிச்சயமா ஒரு ஸ்டேஜில் ட்ராப் ஆயிடுவாங்க. அந்த கரெக்ஷன் ஒரு 10 இருந்து 20% கூட கரெக்ஷன் வரலாமான எப்பன்னு தெரியாது. 2021, 22, 23 கரெக்ஷன் தெரியாது. இப்பயே நாளைக்கே கரெக்ஷன் வந்துடும் நினைச்சா we cannot make money. ஸோ மார்க்கெட்டினுடைய அப்பர் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் அதுல பெட்டர் டு பி a trader rather than be an investor. இந்த இடத்துல my suggestion, even though we cannot predict the future price movements, it is better to book profits periodically and reduce your exposure and also be a trader rather than an investor.
don't speak about long-term investing or multi-baggers at this point in time. அதுக்கு பதிலாக இருக்கிறத வாங்கிட்டு ப்ராஃபிட் கிடைச்சா விற்கலாம், அல்லது நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா we'll have to exit. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றது ஐ ஹோப் டு பி a better idea. அடுத்து அம்பிகா காட்டன் 37%. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அசோசியேட்டட் ஆல்கஹால் போன வாரம் ரெக்கமெண்ட் பண்ணது நான் சொன்னேன் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிபிஎல் 2.5 மாசமா இப்போதான் ஏறி இருக்கு 25%. ஸோ டிபிஎலுக்கு தெர் இஸ் அ குட் ஸ்கோப் டெக்னிக்கலி டு ஸ்பீக். ஸோ கரெக்ஷன்ஸில் லெவல்ஸ் வேணும்னா நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ. கரெக்ஷன்ஸில் திஸ் கேன் பி அபவுட் 749 போயிட்டு நேற்று 696 வந்திருக்கு. அண்ட் சம் மோர் டிக்ளைன் இஸ் பாசிபிள் வேர் யூ கேன் பை ஃபார் ஹையர் டார்கெட்ஸ் ஆஃப் மேபி 850, 1000 அண்ட் அ ஃபைனல் டார்கெட் ஆஃப் 1250. பாஷ் 20%, டிஎல்எஃப் 20%, இந்தியன் டெரைன் ஃபேஷன்ஸ் 45 கொடுத்தது 2 வாரத்தில் 10 நாளில் அல்லது 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. Any breakout above 52 closing will take this stock to big levels. So DLF you can hold on to it. DBL vechikalam. Philatex 112 recommended rate. Inge book profits and almost otherwise partially book profits and hold the rest. Nile இன்னும் ஏற ஆரம்பிக்கல. Very small equity, a lead manufacturer. Hold on to your gains and have your stop loss at your cost price. Signity, softer stocks, உங்களுக்கு தெரியும், are on a roll. So much more upside is left. மார்க்கெட் அப்படியே இறங்கினாலும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். மார்க்கெட் இறங்குமா, நல்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அப்போ மார்க்கெட் இறக்கத்தில் அதுக்காக மார்க்கெட் இறங்குங்கிற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பாகவும் அது இருந்துடக்கூடாது. எல்லாத்தையும் விற்று வச்சுட்டு திருப்பி ரேலியை மிஸ் பண்ணிடவும் கூடாது. அப்படின்னா எந்த செக்டார்லாம் நம்ம கையில் வச்சுக்கலாம், எந்த செக்டாரோட எக்ஸ்போஷர் அதிகமாக வச்சுட்டு மற்ற செக்டார்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் சைட் அ ஃபியூ செக்டர்ஸ். ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டும் ஒரு செக்டரை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணலாம். வழக்கம் போல டிஃபென்சிவ் செக்டர் ஃபார்மா அண்ட் ஐடி. மூணாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ். இந்த மூணும் என்னுடைய பார்வையில் டு மை நாலேஜ் திஸ் ஆர் கோயிங் டு பி தி அவுட் பெர்ஃபார்மர்ஸ். ஐடி அண்ட் ஃபார்மா, இன்ஃப்ரா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபைனலி பிஎஸ்யூ பேங்க்ஸ். ரைட். இதை வச்சுட்டா அடுத்த மார்க்கெட் இறங்குறத பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் see if you have 50 lakhs, maybe 50% of it, otherwise நான் சொன்ன செக்டர்ஸே வந்து 1, 2, 3, 4, 5 செக்டர் இருக்கு. You can have maybe 60% of your holdings in all these 5 sectors or more than that, even 70%. The rest 30% you can have some other stocks like auto or something like that. Keep your stop loss right from now. I'm strictly telling you, without having a stop loss. And also please ask the branch or me for raising your stop loss once the prices are moving up, started moving up. You'll have to raise your stop loss. You'll have to follow. That is a trailing stop loss. You must keep so that to avoid losses or avoid losing big profits also. AB Fashion, now back to the recommendations. AB Fashion 275 வரைக்கும் டார்கெட் போயிடுச்சு. 278 போட்டிருந்தாங்க ரெக்கமெண்டேஷனில். ஒரே வாரம் தான் போயிருக்கு, போன வாரம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் அடுத்த மூவ் வில் பி பியாண்ட் 280 க்ளோஸ். ஸோ எக்ஸிட். கேப்ரியல் 168 இப்போ தான் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஹோல்ட் ஆன் டு இட். இந்துஸ்தான் ஜிங்க் 3 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட 5 மாதமே ஆக போகுது போல. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது இப்போ தான் இந்த வாரம் தான் மூவ் ஆயிருக்கு. பெட்டர் ஹோல்ட் யுவர் பொசிஷன், ஆல்சோ பை. பின்னால் பார்க்கலாம் அதை.
Whirlpool 2550. Some steam is left. EID Parry 510. Hold on for gains. FSL fresh breakout is witnessed. Last week தான் கொடுத்துருக்கோம். அதுவே 206 222 வந்திருக்கு. Hold for more gains. Poly Medcure 970க்கு கொடுத்துருந்தோம் வாட்ஸ்அப்பில். ஸோ வெண்ட் அப் டு 1024. 2 நாளில் 55 ரூபா ஏறி இருக்கு. நல்ல என்ட்ரி கிடைச்சது 970. ஓகே, யூ கேன் see 1200 rupees soon in Poly Medicure, a prominent mid cap stock. This is Wabag 341 கொடுத்தது 358. டைம் டெக்னோ 76 கொடுத்தது 78, 2-3 நாளைக்கு முன்னால் கொடுத்தது. Hold for more gains, both Wabag and time techno. ஓகே, யூடியூப் சேனலில் கொடுத்தது என்னன்னு பார்க்கலாம். 4 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தது GM Brewers 76%. Hold on for 1200. Delta Corp 206 கொடுத்துருக்கோம். ஒரு மாதம் தான் அது 307. Hold for maybe 500 plus. Previous top is 400 rupees and at least initial target will be that. Bill 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 56ல் has reached 80 rupees. So looks to be bullish and one can buy for 90 rupees. சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. So any deep correction, maybe 66, 67 is a very good buy. MTAR Technologies rally is continuing. ஒரு மாதத்தில் 32%. யூனியன் பேங்க் 28.6ல் கொடுத்துருக்கோம். இப்போதான் 3.5 மாதம் கழிச்சு ஏறி 36-37 46.25 வந்திருக்கு. க்ளோசிங் 44 ரூபாயில் இருக்குது. 45.25 க்ளோசிங் மேலே ஃபர்தராக மூவ் ஆகும் யூனியன் பேங்க். மேபி பாட் அட் டிக்ளைன்ஸ் அட் அரவுண்ட் 42.39. இந்த 2 லெவலில் வாங்கினீங்கன்னா யூ குட் சி 60 plus in Union Bank very soon. டாடா கெமிக்கல்ஸ் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ள 885லேருந்து 1144. Considering its fundamentals, Tata Chemicals is a very, very cheap stock. Now, among its peers and also in the group of Tatas. So I expect 2,000 rupees going forward. Tata Chemicals, it's a buy. Scient 1062 கொடுத்துருக்கோம். 19.7 3 மாசத்துல 1172. Fresh breakout is witnessed. நல்ல Q2 results. So any declines is a buy opportunity for 1500 or more. Scafla 25%. Page Industries சொன்ன மாதிரி 33,350 ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கும் பொழுது போன மாதம் ஒரு மாதம் ஆகலை, இன்னும் 40,000 போகும்னு போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் 38,350 வந்துச்சு. புக் ப்ராஃபிட்ஸ் இந்தியா சிமெண்ட் 4.10 கொடுத்துருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னால் 195க்கு. ஃபேண்டாஸ்டிக். ran up to 227 and closed at 214. Any close about 222 will be in another opportunity to buy India Cement. If you all missed the stock, buy. Dixon கொடுத்ததுக்கு அப்புறம் 800 ரூபாய் ஏறி இருக்கு. 16% in a matter of 10 days. Winkies 3060 கொடுத்துருக்கோம். 12% up. Hold for the gains. MCX டார்லிங் ஸ்டாக் 1922 நான் ஒரு மாஸ் பைன்னு சொன்னேன். within 4-5 days now it has gone up to 2135. கண்ட்ரா பேங்க் 2 வாரத்துக்கு முன்னால் 176 கொடுத்துருக்கோம். 195. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? பிஎஸ்சி 4 நாளைக்கு முன்னால் கொடுத்துருக்கோம். போன வார ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி தட். 10% up. இன்ஃபோ பீன்ஸ் 10% again லாஸ்ட் வீக் கொடுத்தது. மோத்திலால் ஆஸ்வால் you just see 860 recommended price 946 again 10%. Z Entertainment much more steam left in Z. Ashoka Bilcon இதுவும் லாஸ்ட் வீக்ல கொடுத்தது 116 125 போயிருக்கு. அகைன் 116ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் Ashoka has to move up beyond 122 again to gain strength. Anyway, retesting is happening in Ashoka Bilcon and hence it's a good buy. Explio 7% ஏறி இருக்கு. Vaibhav Global 767 வரைக்கும் போயிருக்கு. புக் ப்ராஃபிட்ஸ். லுமாக்ஸ் இனிமேல் தான் ஏறணும். Prince Pipes a very good long term investment. In fact இந்த இடத்துல லாங் டர்ம் இன்வெஸ்டிங்கிறத பத்தி பேச முடியல. So it is you can buy like a SIP. Slowly you can accumulate. Vector Foods
பெருசா மூவ் ஆகல 5% in a matter of 4 days anyway. Book profits. Stockcraft 4% கொடுத்திருக்கு. Very very slow stock, low volume stock. MRF rally is yet to start. Once it start, 85ல கொடுத்திருக்கோம், 87 வரைக்கும் போயிருக்கு, 86ல இருக்கு. So anytime this can go up. MRF, it can cross 1,20,000 rupees easily. Don't forget to buy. This is also a stock which you can do SIP basis. And IIFL Securities 102 கொடுத்திருக்கோம் போன வாரம். ட்ரேட் இனிஷியேட் ஆலையா? ஓகே, பின்னால போட்டிருக்கிறது எல்லாமே இனிஷியேட் ஆல. IIFL Securities a buy. Route Mobile is also a buy. It can go up to 2,500. Thomas Cook கரெக்ஷன்ல வாங்கலாம், வரல. So wait. VIP Industries wait for corrections. அது 600 வரைக்கும் போயிடுச்சு. முன்னால இருந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் VIP Industries. ஓகே, ஸோ வர வாரங்களுக்கு உண்டான பொசிஷனல் பெட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். சயன்ட் இங்கேயும் வாங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க இங்கேயும் வாங்கலாம், மற்றவங்க கீழே 1112 வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ 1070. FSL 217 இருக்கு, இங்கேயும் வாங்கலாம், 14.9 வாங்கலாம். 205 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 242 ஃபர்ஸ்ட் டார்கெட். Green Ply 195 இருக்கு, buy at market, and also at corrections up to 178 for a stop loss of 174 with a stop loss of 174 for the set targets. HBL Power, சின்ன ஸ்டாக்ஸ் விரும்புறவங்களுக்கு பவர் ரேலியில் ஏதாவது நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கேன் ஈஸிலி என்டர் HBL Power. இங்கேயும் வாங்குங்க up to 4950 levels with the stop at 48. TBZ, or a very a very fancy stock. For a long time it has not gone up, so இங்கேயும் வாங்கலாம். up to 78 you can look to buy this. 75 is a strict stop loss. Actually 75, if at all you are a conservative trader, keep a stop loss at 75. Otherwise put your stop loss at 70 for these targets. I think if the stock catches the fancy or the targets will be very very high. Delivery calls, there are one or two. India Cement for a target of 330. Hindustan Zinc for a target of 450. Now being recommended again here. And Adani Ports 812 at corrections you can buy the stock. We'll tell you the stop loss later. Hold on for a minimum target of 900 and possibly 1,150 thereafter. So thank you friends. Please subscribe to Max Talks. Like பண்ணுங்க, share the video to your friends, and click on the notification button so that you will receive automatic notifications whenever we place a video here. And have a nice time with you now. See you in the next video, within which any doubts if you have, please get in touch with us. Thank you very much. Bye bye. Signing off.